கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. நாம் ஆண்டவரை துதிக்கலாம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் சிலுவையில் மரிச்சிங்க. உங்கள் மரணத்தினால தான் எங்களுக்கு மீட்பு கிடைத்தது. ஆண்டவரே, எங்களுக்கு ரட்சிப்பை தந்து எங்களை அலங்கரிக்கிற தெய்வம் எங்கள் கூடவே இருக்கிறதற்காக நன்றி. எங்களுக்கு அதுவே ஒரு சிறந்த சந்தோஷமாய் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தியானிப்பதற்கு லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கும்போது இப்படி வேதம் சொல்லுகிறது. அதுபோல மனந்திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் நமக்கு ஆண்டவர் ஒரு அழகான சத்தியத்தை இந்த அதிகாரத்தின் மூலமாக விளக்குகிறதை பார்க்கிறோம். இங்கே ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அதில் ஒன்று காணாமல் போன போது அந்த மனிதன், அந்த மேய்ப்பன் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே அவன் காவல் காக்க விட்டுவிட்டு ஒரு ஆடை தேடி சென்று அதை வனாந்தரத்தில் கண்டுபிடிச்சு அதை தேடி தோளின் மேலே போட்டுக்கொண்டு அவன் வந்து தன் சிநேகிதர் எல்லாரையும் வரவழைத்து, காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா என்று அங்கே 6வது வசனத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. என்னை கேட்கிற அருமையானவர்களே, ஒரு மனுஷனுடைய மனம் திரும்புதல், ஒரு மனிதன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி வருவது பரலோகத்தில் கடவுளுக்கு மிகுந்த சந்தோஷம். 99 பேர் மனம் திரும்பி இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள குறித்து தெய்வம் சந்தோஷப்படுகிறத விட ஒரே ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி வருகிறான் என்றால் அந்த ஒரு மனுஷனின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இந்த அதிகாரத்தில் 3 காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு ஸ்திரீ 10
ஆமென் வெள்ளிக்காசு வச்சுருந்தா அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனது. அவள் விளக்கை எடுத்து வீட்டையெல்லாம் பெருக்கி அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடிச்சி தன்னோடு கூட இருக்கிற எல்லாரையும் வரவழைச்சி, வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து சந்தோஷப்படுவோம், ஸ்தோத்திரம், நமக்கு இது கிடைத்து விட்டது, அந்த வெள்ளிப்பணம் கிடைத்து விட்டதுன்னு சொல்லி அவளும் சந்தோஷப்படுகிறார். அடுத்து மூன்றாவது ஒரு சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. அதில் இளைய மகன் தனக்குள்ள ஆஸ்திகளெல்லாம் தகப்பனிடத்தில் வாங்கி கொண்டு போய் எல்லாத்தையும் அழித்து தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து கெடுத்துட்டான். அவன் கடைசியில் திரும்பி வந்த உடனே தகப்பன் அந்த மகனை வரவழைத்து அன்போடு ஏற்றுக்கொண்டு சந்தோஷப்பட்ட செய்தி அந்த அதிகாரத்தில் முடிகிறது. இதுபோல தான் இன்றைக்கி நீங்களும் நானும் பாவத்தை விட்டு மனம் திரும்பும்போது பிசாசுக்கு வருத்தமாக இருக்கும். அவன் நம்மளை வேதனையிலையும் அழுகையிலையும் கண்ணீர்லையும் வச்சு ஒவ்வொரு நாளும் சுக்கு நூறாக உடைச்சி நாசம் பண்ணி கடைசியில் நரகத்தில் கொண்டு போய் தள்ளணும்னு நினைப்பான். அவன் நமக்கு நன்மையே செய்ய மாட்டான். ஆனால் தேவன் நம்ம எல்லாரும் பாவத்தை விட்டு மனம் திரும்பணும்னு விரும்புகிறாரு. அப்படி பாவத்தை விட்டு மனம் திரும்பும்போது நமக்கும் சந்தோஷம் உண்டாகும், நம்மளை படைத்த தெய்வமும் சந்தோஷப்படுவார். பரலோகத்தில் தூதர்களெல்லாம் ஆண்டவர் வர வச்சு எல்லோரும் சேர்ந்து அங்கே கொண்டாடுவாங்க. ஒரு பாவி இன்னைக்கு மனம் திரும்பிட்டான், ஒரு மனுஷன் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டான்னு சொல்லி சந்தோஷப்படுவார். அப்படியான உலகத்தில் நான் சொல்கிறேன், இருக்கிறதுல பெரிய சந்தோஷம் என்னென்னா பாவத்திலிருந்து நாம் இப்போ மனம் திரும்பி வருகிறது தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம். வெள்ளி கிடைக்கலாம், பொண்ணு கிடைக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்கலாம், ஆஸ்திகள் இருக்கலாம், அந்த எந்த ஒரு கனம் எது கிடைக்கும்போது இருக்கிற சந்தோஷத்தை விட நீங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பும்போது கிடைக்குது பாருங்க சந்தோஷம். அதை மாதிரி அதுக்கு ஈடான சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. ஏனென்றால் பாவம் செய்கிற ஒரு மனுஷன் அவன் நித்திய நரகத்துக்கு போகிறான், நித்திய வேதனைக்கு போகிறான். அவனுக்கு அதுபோல் ஒரு அழுகை வேறு எதுவும் இல்லை, அதுபோல் ஒரு கொடூரம் வேறு எதுவும் இல்லை. ஆனால் அதிலிருந்து மீண்டு வரும்போது அவனுக்கு கிடைக்கிற சந்தோஷம் உலகத்திலே சிறந்த சந்தோஷம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், ஆண்டவரை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவரை விசுவாசிங்க. உங்கள் பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி ரட்சிக்கிற ஒரு நல்ல தெய்வம் உங்களோடு இருக்கிறாரு. இன்றைக்கு அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்க, அழுது கொண்டு இருக்கிறீங்க, உங்கள் பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு ஒரே தீர்வு தான். நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பினா தேவன் சந்தோஷப்படுவார். சந்தோஷப்பட்டுட்டாருன்னா என்ன பண்ணுவார், உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் தந்து ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, பாவத்தை விட்டு மனம் திரும்புவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் இன்றைக்கு அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி உண்மை நேசிக்கவும் தேடவும் பின்பற்றவும் நீங்கள் அவங்களை ஆசீர்வதிங்க. அந்த சந்தோஷம் அவங்க இருதயத்தை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.